வாங்கங்க ஸ்வீட் லஸ்ஸி வீட்டிலையே எப்படி சட்டன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிண்ணம் அளவு ஜீனி எடுத்திருக்கேங்க. இந்த தயிர் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. நீங்கள் கடையில் வாங்குகிற தயிராக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. 2 கிண்ணம் அளவு தயிர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஆடையோடு சேர்த்து 1 கிண்ணம் தயிர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இந்த மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அடிச்சிருக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல ஆடையோடு சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தயிர் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் லஸ்ஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாங்க இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் பாதாம் பொடிச்சு சேர்த்துக்கலாம். லேசான புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த லஸ்ஸி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்களா, சட்டுன்னு ஒரு லஸ்ஸி ரெடி பண்ணியாச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.